ஆளுநர், தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தொடர்ச்சியாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் மொழிக்கான முன்னிடத்தை பின்னுக்கு தள்ளுகின்ற வேலையை, இந்த நரித்தனமான வேலையை செய்வதிலே அவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆளுநர் பதவி என்பது தொடர்ச்சியாக தமிழின விரோத அரசியலுக்கு பயன்பட்டு வருகிறது. இங்கே வங்க மொழியான பாடலாக இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மோடி சர்க்கார் சொல்லியதற்கு என்பதற்காக இங்கே தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளி வங்கமொழி பாடலை அவர்கள் முன்னுக்கு தள்ளுகிறார்கள். அந்த வங்கமொழி பாடல் என்பது வங்கத்தை பேசுவது, வங்காள தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த பெங்கால் இருக்க அந்த நாட்டினுடைய அழகை போற்றுகின்ற பாடல், இஸ்லாமியர்களை கொன்றளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். இந்த பாடலை நம்ம மேலே ஏன் திணிக்கணுன்றதா நம்ம கேள்வி எழுப்புகின்றோம். இந்த பாடலை பாட வேண்டாம், பாடக்கூடாது என்று சொன்னவர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் வங்கமொழியை சார்ந்தவர். அவரே சொல்லியிருக்கிறார், இந்த பாடல் 2 வரிகளுக்கு மேலெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அவை இதை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் சொன்ன இந்த பாடலை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னதையெல்லாம் குப்பையில் போட்டுவிட்டு இங்கே நம்பி திணிக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, இது மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடப்பதற்காக நடத்துகின்ற ஒரு நாடகமாக இந்த பாடலை நம் மீது திணித்தார்கள். அதே போல் இப்பொழுது திருவள்ளுவருக்கு காவி உடை என்பது தொடர்ச்சியாக பிஜேபியினால் திணிக்கப்படுது. காவி உடையை திணிச்சிட்டே இருக்கிறத வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா திருவள்ளுவர் சாதி மதம் கடந்தவர். அவர் இன்னும் சொல்ல வேண்டுமல்ல, இனம் கடந்து மொழி கடந்து உலகத்திற்கு பொதுமறை கொடுத்தவர். அவரை மதச்சாயத்திற்குள் பூசுவது என்பதை பார்த்து கொண்டு தமிழ்நாடு சும்மா இருக்காது என்பதை இந்த ஆளுநருக்கும் அவருக்கு பின்னால் இயங்கக்கூடிய RSS கும்பலுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மோடி சர்க்காரினுடைய கையாளாக தனத்தில் தான் இங்கே பெட்ரோல் டீசல் விலையில் ஏறிட்டு இருக்குது. உலக அளவில் இன்னும் பெட்ரோலுடைய விலை உயர்த்தப்படாத நிலையிலே எதற்காக பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி கொண்டிருக்காருன்னு கேட்குறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன விலை இருந்தோ அந்த விலை கூட இப்பொழுது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் மக்களை சுரண்டுவதற்காக பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஈரான் நாட்டின் மீது தேவையற்ற இவர்கள் விரோதத்தை சம்பாதித்து கொண்ட காரணத்தினால்தான் நமக்கு பெட்ரோல் வரல, டீசல் வரல. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றி அவர் குஜராத்தினுடைய அதானி அம்பானிகளுக்கு லாபமாக இயங்கிய காரணத்தினால்தான் தேசத்தினுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது. ஆகவே முழுக்க குஜராத்தி பனியாக்களுக்கு சாதகமான ஒரு திட்டங்களுக்காக இந்தியாவின் நலனை பலியிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. அதனால தான் இங்கே எல்லாத்துடைய விலையும் ஏறி கிடக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.